Hi friends, welcome back to my channel Karthika Pugar's Passion. இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு ஷாப்பிங் வீடியோ தாங்க பார்க்க போறோம். ஆக்சுவலா இன்னைக்கு சாட்டர்டேங்க நாங்க ஆஃப்டர்நூன் வந்து சரவணா ஸ்டோர்ஸ் போயிடலாம், லஞ்ச் அங்க வச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு ஒரு பிளான்ங்க. ஏன்னா நான் இங்க சென்னை வந்து 4 இயர்ஸ் ஆயிடுச்சு. சரவணா ஸ்டோர்ஸ் வந்து நான் வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நான் வந்துருவேன். பட் இதுவரை அங்க உள்ள ஃபுட் வந்து நான் ட்ரை பண்ணதே இல்ல. ஓகே ஒன்ஸ் நம்ம ட்ரை பண்ணி தான் பார்க்கலாமே அப்படினு சொல்லிட்டு நாங்க கிளம்பிட்டோம். அது மட்டும் இல்ல, அது இல்லாம ஒரு சின்ன ஒரு பிளான்டுமே இங்க நாங்க பர்ச்சேஸ் பண்ண வேண்டியிருந்தது. ஓகே ஒரு குட்டி ஷாப்பிங்கை போட்டு அப்படியே நம்ம லஞ்ச் எல்லாம் முடிச்சிட்டு வந்துடலாம்ன்ற ஒரு பிளான்ல நானும் என்னோட ஹஸ்பண்டும் என்னோட 2 கிட்ஸுமே கிளம்பியாச்சுங்க. சாட்டர்டே அந்த அளவு க்ரௌட் இருக்காது, அதுவும் லஞ்ச் டைமில் இந்த ஆஃப்டர்நூனில் வெயிலில் யாரும் அவ்வளோவா வரமாட்டாங்கன்னு நினச்சிட்டு போனோம். பட் நம்மளோட மென்டாலிட்டிலே தான் எல்லோரும் இருப்பாங்க போல். சரியான க்ரௌடுங்க, நல்லா வந்து மாட்டிக்கிட்டோன்னு வேணால் சொல்லலாம். அப்படியே நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட்லேயே சாப்பிட்றதுக்கு போயிட்டோங்க ஃபுட் கோர்ட்டுக்கு. ஏன்னா டைம் வந்து ஒரு 1:30 1:45 கிட்ட ஆகிடுச்சு. ஸோ சாப்பிட போனால் அங்கே வந்து எப்படி சொல்லணும்னா அவ்வளோ க்ரௌடுங்க. எங்களால் அந்த பில்லிங் கிட்டலாம் நிற்கவே முடியலை, அந்த அளவு க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ லஞ்சை வந்து அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு நாங்கள் டைரெக்டாக ஷாப்பிங் போயிட்டோம். மொத்தமாக அங்கே வந்து 8 ஃப்ளோர்ஸ் இருக்குங்க. எங்களுக்கு ரொம்ப பர்ச்சேசிங்கெல்லாம் இல்லை, சும்மா 2-3 ஐட்டம்ஸ் தான் வாங்கணும். ஸோ நாங்கள் அங்கே பொறுமையாக வாங்கிட்டு ஒரு 3/4 மணி நேரத்தில் நாங்கள் வந்து லஞ்சுக்கு போயிட்டோம். லஞ்சு முடிச்சு அப்படியே வீட்டுக்கும் கிளம்பியாச்சுங்க. இப்போ நான் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன்னு உங்களுக்கு காட்டிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த நந்தி வந்து ஒன்று வாங்கினோம். இது வந்து பிராஸில் பண்ணது, 302 ரூபா, 302 ருபீஸு. இது எதுக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட்டு கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன். அதை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவே இருந்தது, ரொம்ப மினி சைஸு. நெக்ஸ்ட்டு இந்த கிளாஸுங்க, இது பாருங்கள் ரொம்ப ஸ்மால் சைஸுங்க, 48 ரூபா தான். அதாவது ஏதாச்சும் நம்ம மெனூஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது, ரெசிபிஸ் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஏதாச்சும் இந்த அளவில் கம்மியாக நம்ம ஆட் பண்ணோன்னா இதில் ஊற்றி காமிச்சிக்கலாமே, வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிக்கலாமேன்ட்டு அதை வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த கப்புமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வந்து 53 ருபீஸு. இது நான் சிங்கிள் பீஸ் தான் எடுத்திருந்தேன், ஒரே ஒரு பீஸ் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்பூன்ஸ் வந்து ஒரு 5-6 எடுத்துக்கிட்டேன், சால்ட்டு போடுறதுக்கு. அது மாதிரி 9 ருபீஸ் அது. நெக்ஸ்ட்டு நீங்கள் நிறையா பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, பபிள்ஸ் எல்லாம் நம்ம சின்ன வயசுலலாம் வாங்கி விளாண்டுருப்போம். இது வந்து ஒரு பேக்கெட் 4 ரூபா தான். இது எதுக்காக வாங்கினேன்னு நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிளான்ட் வாங்குறது தாங்க நாங்கள் மெயினாக இன்றைக்கி சரவணா ஸ்டோர்ஸ் விசிட் பண்ணோம். பேம்பூ பிளான்ட்டு. இது வந்து 182 ருபீஸ். இது வந்து ஒரிஜினலுங்க, நீங்கள் பிளாஸ்டிக்லாம் நினச்சிடாதீங்க, இது ஒரிஜினல் செடி. வேர் பார்த்தீங்களா எப்படி இருக்குதுன்ட்டு. இது 182 ரூபாய். எவ்வளோ க்ரீனிஷாக அழகாக இருக்குது பாருங்கள். நாங்கள் 2 லேயர்லாம் வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிற ஒரு கிளாஸ் கப்புங்க, ரொம்ப ஸ்டைலிஷாக இருந்தது. அதனால் என்னோடய கிட்ஸுக்கு 2 வாங்கியிருந்தேன். யாராச்சும் கெஸ்ட்டு வந்தால் கூட நம்ம கொடுத்துக்கலாம். அது மாதிரி வீடியோஸ் எல்லாம் ஷூட் பண்ணுறதுக்கு வச்சா அழகாக இருக்கும் பார்க்குறதுக்குன்னு சொல்லிட்டு இது 2 வாங்கினேன். இது வந்து ஒரு கிளாஸ் இது வந்து 140 ருபீஸு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு பவுல் 2 வாங்கினாங்க. ரொம்ப சின்னதாக அழகாக இருந்தது. ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, ஒரு ஐஸ்கிரீம்ஸ் எல்லாம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ஒன்று வந்து 56 ருபீஸு. ரேட்டுமே கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது, ஆனால் வெயிட் நல்ல ப்ராடக்ட்டு, குவாலிட்டி. இது வந்து நான் சாம்பிராணி புகை பிடிக்கிறது வந்து முந்தி வச்சுருந்தேன், அது வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இந்த வாட்டி நான் இரும்பில் வாங்கிட்டேன், ரொம்ப ஸ்ட்ராங்காக. இது வந்து 110 ரூபா அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆமாம் 110 ரூபா, 110. நல்ல வெயிட்டாகவும் நல்ல ஒரு பெரிய சைஸில் ஃப்ரெண்டில் அந்த தட்டு தந்துருந்தாங்க. அந்த நந்தி எதுக்காக வாங்குறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த தஞ்சாவூர் கோயில் சிலை, தஞ்சை பெரிய கோயில் சிலை. இதில் வந்து என்னென்னா ஃப்ரெண்டில் நந்தி இருக்கும் ஆக்சுவலாக அந்த கோயிலில். ஆனால் இந்த ஸ்டாச்சுவில் அந்த நந்தி மட்டும் வைக்கல, அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் சொன்னாங்க. ஸோ நான் வந்து இந்த நந்தியை வாங்கி இங்கே அழகாக இதை ப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இப்போ வந்து இந்த ஸ்டாச்சு கம்ப்ளீட்டாக ஃபுல்ஃபில் ஆன மாதிரி இருக்குது, பார்க்குறதுக்குமே ரொம்ப அழகாக இருந்தது. இவ்வளோ தாங்க நான் இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம். எல்லாமே ரொம்ப மினிமலாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட் மை சேனல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் அனதர் வீடியோ. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே நாங்கள் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். பாய்.